போட்டு பண்ணணும்னு இல்லங்க. வீட்ல இருக்கிற எந்த காய்கறி வேணாலும் நீங்க போட்டு பண்ணலாம். கத்திரிக்காய், வெண்டிக்காய், அவரைக்காய் எதுனாலும் போட்டு பண்ணுங்க. டேஸ்ட் பெர்ஃபெக்ட்டா வருங்க. இதில மெயின் விஷயமே அந்த மசாலா மஞ்சள் பொடியா இருக்கட்டும், மொளகா பொடியா இருக்கட்டும், மல்லி பொடியா இருக்கட்டும், தண்ணி விடாம அதுக்கு முன்னாடி எண்ணெயில ஒரு தடவ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க தண்ணி சேர்த்தீங்கன்னா, டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்குங்க. இப்ப பாருங்க நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் நல்லா வேகுற அளவுக்கு அந்த தண்ணி இருந்தா போதும். புளிக்குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருந்தா ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இப்ப பார்த்தீங்களா, காய் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா இந்த மாரி பாருங்க, தண்ணி நல்லா வத்திருச்சு பார்த்தீங்களா, நான் ஊத்துன அளவு தண்ணிக்கும், இப்ப இருக்கிற தண்ணிக்கும் பாருங்க, காயும் அதுக்கேத்த மாரி நல்லா வெந்திருக்கு. இந்த மாரி எண்ணெய் ஃபுல்லா பிரிஞ்சு வரணுங்க. பிரிஞ்சு வந்துருச்சுட்டாலே போதும், நம்மளோட புளிக்குழம்பு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருச்சு. வீடே மணக்குங்க இந்த புளிக்குழம்புக்கு. செஞ்சு பாருங்க.